அவ்வளோ செஞ்ச ஏசுநாதர் நச்சு சிலுவையில் அடைஞ்சால கடவுளுங்கிறாங்க. போட்டோ எடுத்தீங்களா? கூட்ட விசேஷ தரிசனம் போகிறோம், பக்கத்தில் போய் பார்த்துடுறோம். ஆனால் ஒரு பாமரன் வந்து வரிசையில் நின்று தான் பார்க்குறான். நிச்சயமா. ஆனால் அந்த வரிசையில் நின்று பார்க்குறான்ல, அந்த பார்க்குறது வேற அர்த்தம். இவங்க கோயிலில் கட்டணம் பண்ணிட்டேன் அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அவன் பார்த்துட்டு போயிட்டான்றது அது கிடையாது. அவன் எப்படி நின்று பார்க்குறான் அப்படின்றதான் விஷயம் இங்கே. அப்போ அவன் அடித்து அவன் இறங்கி தான் வரணும். அவன் நின்று போய் பார்த்துடலாம். ஆனால் அவனை பார்க்கறதுக்கு அவன் வரிசையில் தான் நிற்கணும். ஆனால் ஆல்ரெடி இவங்க வரிசையிலேயே தான் இருக்காங்க. அப்போ யார் எலிஜிபிள்ங்க? பாமரன் தான் முதல்ல கடவுள் நெருங்குற தன்னை அறிவதற்கு பாமரன் தான் ஈஸியாக குவாலிஃபிகேஷன்யா. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்க்குறேன். அதனால தான் இந்த அருள் வந்து பாமரனை ஒருத்தன் ஏழையா பிறக்கிறது ஏழையா தப்பு கிடையாது. அவன் ஏழையா பிறந்திருக்கான் அப்படின்னா பணத்தில் அவனை அறிவதற்கு அவன் படிக்கட்டே வந்துட்டான். முதல்ல அவன் போய் அவன் எவ்வளோ பெரிய வந்தாலும், எவ்வளோ பெரிய சம்பாதிச்சாலும், எவ்வளோ பெரிய இது பண்ணாலும் அவன் இந்த மாதிரிலாம் இருக்க முடியுமா? அவனால பிரமணமா இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அவனை அறிவதற்கு அவன் என்ன செய்யணும்னா இந்த இதுக்கு வந்தா தான் அவன் முடியும். அப்ப இந்த இது இறங்குறதுக்கு அவன் மனம் ஒத்துக்குமா? முதல்ல அதுக்கு அவன் பல யுகங்கள் ஆகும். அதனால தான் இறைவன் வந்து இதை வந்து இப்படி சிம்பாலிக்கா இப்படி இருக்காங்கன்னு ஒரு கேள்வி எனக்குள்ள எழுந்துகிட்டே இருக்கும். ஏன் ஒருத்தவங்க ஏன் போறாங்க, ஏன் வர்றாங்க அப்படின்னோம்னா இந்த மாதிரி சூழ்நிலை ஒரு உருவாகி இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி நாங்கள் எனக்குள்ள கேட்டுக்குவேன். நிச்சயங்க. இப்போ நம்ம போகிறோம், ஒருத்தவனை பெரிய பார்க்குறோம், ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் உள்ளவனை பார்க்குறோம் அப்படின்னா அவன் இந்த ஸ்டேட்டஸை மீறி நான் நிறைய பேரை பார்த்துட்டேங்க. அவன் அந்த நொடியிலேயே அவனால் முடியாதுங்க. அவன் இறங்குறதுக்கே முடியாது. அப்போ எப்படி அவனை பார்ப்பான்? அப்படியே போயிடுவான். அவ்வளோதான். என்ன சொல்றீங்க? கடைசி வரையும் இறைவன் வந்து நீ ஏழையாக நான் அவனை வச்சுக்கல. நீ ஏதோ பூர்வ ஜென்மம் பண்ணிருக்க, உன்னை அறிவதற்கு இந்த நிலைமையை வச்சிருக்கேன்னு தானே அர்த்தம். அவன் எப்படி ஏழை ஆவான்? 4 சப்ஜெக்ட்ல இந்த மார்க் எடுத்துருக்கணும், அவனுக்கு இதுல இது பண்ணிருக்கணும், அவன் தான் இதெல்லாம் ஃபிட், அவன் அடிப்படை தகுதி இதுதான் அப்படின்னு ஒரு இதுக்கு சொல்றாங்க. ஆமா ஆமா. ஒரு வேலைக்கே ஒரு போட்டினாலே எனக்கு இவ்வளவு இதா இருக்கணும், இவ்வளவு நீ தாண்டி இருக்கணும், இவ்வளவு இதை தாண்டினா இத்தனை ஸ்பீடு போகணும், அதான் நீ எலிஜிபிள்னு சொல்றான். அவன் இருந்தா உள்ள போக முடியும். ஆமா. ஆனா இறைவன் வந்து கட்ட வச்சிருக்கான் பாருங்க. அவன் பக்கத்துல உட்கார வைக்கிறதுக்கு அப்படின்னா எத்தனை பேரை வச்சிருக்கான் பாருங்க அவன் அறிகிறதுக்கு ஈஸியா. இப்ப நம்ம டக்கு என்ன நம்ம இருக்கோம்ல, இந்த நிலைமை எத்தனை பேருக்கு வரும்? நிச்சயம் கிடையாது. போதும் பணம் அப்படின்னு தான் இருப்பாங்க. அதுல இருந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க, நிறைய வச்சுக்குவாங்க, கடைசியில அப்படின்னு இருப்பாங்க. நம்ம அதுல ஈஸியா வந்து பெரிய விஷயம் இல்லை. இதை அடையாளம் தாண்டா இந்த குளத்துக்கு வரதாயா பெரிய விஷயம். அந்த குளத்துக்கு வரது ரொம்ப ஈஸி, ஒரு செகண்ட் போதும். அதனாலதான் வந்து அவங்க வெளிப்படுத்தாம அவங்கள பார்த்துட்டு அவங்க போயிட்டே இருக்காங்க. ஒருத்தவங்க சேவை பண்றாங்க, ஒருத்தவங்க வந்து ஒரு அம்சமா செயல்படுறாங்க, ஒருத்தவங்க எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தாங்கன்னா அவங்க அமைதியா இல்லை. அவங்கள பார்க்குறவங்களுக்கும் அவங்கள நோக்கி வர்றவங்களுக்கும் அது விஷயமா அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஒன்றும் பேசலை, ஆனால் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, சேவை பண்ணுறாங்க. அவங்களுக்கு அது நிறைய உள்ள பார்த்துட்டே இருக்காங்க, போயிட்டாங்க, அவ்வளோதான். சில பேர் வேற அம்சமா அவன்கிட்ட பேசிட்டே போறாங்க, அது ஒரு அம்சம், அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. அப்படிலாம் நான் பார்ப்பேன். நான் ஒருத்தவங்க போறாங்க வழியில பார்த்தாங்கன்னா அவங்க சேவை செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த மக்கள்லாம் அவனை ஒரு மாய் தானே பார்க்குறது, அன்பிட்டா பார்க்குறாங்க. அன்பிட் இல்லை, அவன் ஒரு உலகத்தில் இருக்கான்னு அந்த மக்களுக்கு தெரியாது. அவங்களுடைய சேவையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு அப்படி பார்வை பார்த்தோம்னா அவனுக்கு நம்ம போய் பார்த்து பேசுற உணர்வு வருது இல்லை? ஏன்னா நம்மெல்லாம் ஒன்றுன்னு தெரியுது இல்லை. மற்ற யார்ட்டையும் பேசாம நம்மகிட்ட மட்டும்தான் அவங்க உரையாடல் செய்யறாங்க. நான் ஒரு போட்டோ காமிக்கிறேன், ஐயா நான் பார்த்தேன்னு உங்களுக்கு அந்த உணர்வு தெரியுது இல்லை? இது எத்தனை பேருக்கு தெரியாது இல்லை? அப்போ வந்து எதுவுமே அவன் பண்ணது எதுவுமே அவன் செயல் எதுவுமே தப்பு இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் இப்படி வச்சிருக்க, ஏன் இப்படி பண்ற, ஒரு கடவுள்லாம் ஏன் இப்படி வைக்கிறேன், தரிசனம் பார்க்குறான்னா அப்படி இல்லை. அவனை பார்க்கறதுக்கு இப்படிலாம் செய்கிறான். அவன் எளிமையாக தான் இருக்கான், அது எளிமையாகவே வச்சிருக்கான். இவன் அவன் நெருங்கிட்டான், ஆனால் தெரியல அவனுக்கு. அவன் தொல்லை கொடுக்குறான், தொந்தரவு கொடுக்குறான் அப்படிலாம் கிடையாது. டே அவன் நெருங்கிட்டேன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். அவர்கிட்ட நெருங்குறதே நீ நெருங்குறதே முடியுதா? அவர் அவ்வளோ தூரம் நெருங்கிட்டாரு. கிட்ட நெருங்கி நடந்து கூட இருந்து பழகி பயணம் பண்ணி வாழ்க்கையை அனுபவிச்சு போயிட்டு இருக்காப்புல அவர் உலகம். அவர் கிட்ட கூட போக முடியலன்னா ஒரு மனிதனாக இருக்க நபர் அந்த தன்மையில் இருக்க நபர்கிட்ட கூட நுழைய முடியலன்னா எவ்வளோ தூரம் பின்னாடி இருக்கான். சாதாரண ஒரு 2 வீடு 10 வீடு ஒரு வசதி இவனே மீள முடியாது. அதை தாண்டி நிச்சயம் சும்மா ஒரு நீங்களே இப்போ நம்ம பார்த்து நம்மளுக்குள்ளே பேசுவோமே, நம்ம உறவை நம்ம ஒன்றும் பெரிய ஒன்றும் கிடையாது.
மிஞ்சி போனா சொடக்கு போற இடத்துல தான் சொல்ல முடியும் நம்ம வந்து வருவோம். ஆனா அதுலயே நம்ம ஜெயிக்க முடியல அவங்கள உணர்த்த முடியல. நிச்சயமாங்கய்யா. இப்ப நான் வந்து ஒரு பல கோடி சம்பாதிக்கிறேன்னா அதுல இருந்து எப்படி நான் வந்து பெறது? இந்த வந்து சாதாரண ஒரு 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 சொத்து இருந்தாலுமே அதை மீற முடியாது, அது கட்டுது. டக்குன்னு சொத்தை கொடுக்குறதுக்கு மனசு வரல யாருக்கும். எதுவுமே வேணாண்டான்னு சொல்லிட்டு மொட்டை துண்டையும் கலட்டிட்டு ஒருத்தர் நிற்கிறாருன்னா இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இருக்கோம் அப்படின்னோம்னா எதுக்காக இன்னமும் ஒரு சேவை செய்யும் அப்படின்னோம்னா, நம்மளை சார்ந்தவங்களுக்கு இது ஒரு விஷயமா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தானே செய்கிறோம். நிச்சயமாங்க. இல்லைன்னா நான் என்ன சொல்கிறேன், இப்படி கதை பூட்டிகிட்டே நம்ம இப்படி பேசிக்கிட்டே எத்தனை நாள் வாழ்ந்துட முடியும்? நமக்கு ஒன்றுமே தேவை. நிச்சயங்க. அந்த 4 செவல் போதும், தண்ணி குடிக்க போதும், தண்ணியே போதும். அது மழை தண்ணி சட்டியா இருக்கு. உங்களை காட்டுல விடுறேன், நீங்களும் காட்டுல இருக்கீங்க, நம்ம வாழ முடியாதா? தாராளமா. ஒருத்தனை போட்டி பிடிச்சா அவன் நினைச்சு பார்க்க முடியுமா? அவன் காட்டுக்குள்ள இருக்க முடியுமா ஒரு நாள்? நம்ம காட்டுல இருந்தாலும் வாழ்ந்துடுறோம். அதான் பெரிய விஷயம். பகவான் வந்து அடித்தட்டு வரைக்கும் நீ உங்களுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? இணையவே கொடுத்துருக்கேன்டா. இணையவே கொடுத்துருக்கேன். சிவ சிவா.